ஸோ ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம வந்து பார்க்க போகிறது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ப்ராஜெக்ட். என்ன அப்படின்னா, நான் பண்ண இந்த யூஆர்எல் ஷார்ட்னர் இதை பண்ணி வந்து கிட்டத்தட்ட 2 மாதம் ஆகுது. ஸோ இதை நான் ஏன் பண்ணேன் அப்படின்னா வந்துட்டு எங்களோட காலேஜில் மினி ப்ராஜெக்ட்னு சொல்லிட்டு ஒன்று அவங்க வந்து கொடுத்தாங்க. 3rd செமஸ்டர். வெல், நாளை கழிச்சு எனக்கு செமஸ்டர் எக்ஸாம் 3rd செமஸ்டருக்கு. பட் ஸ்டில் ஐ எம் ஜஸ்ட் டூயிங் திஸ் வீடியோ மேன். ஸோ 2 மாதத்துக்கு முன்னாடி இந்த மினி ப்ராஜெக்டை கொடுக்கும்போது டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸை யூஸ் பண்ணி, ஓகேவா? ஸோ லைக் அதில் நம்ம வந்து என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு யோசிக்கும் போது கூகுள் கேவ் மீ திஸ் பியூட்டிஃபுல் ஐடியா, ஜஸ்ட் கோ டூ அ யூஆர்எல் ஷார்ட்னர் அப்படின்ட்டு. இதை நான் பண்ணணும்னு சொல்லிட்டு எனக்கு சின்ன வயசுல இருந்தெல்லாம் இல்லை, ஒரு 2 வருஷமாக எனக்கு ஆசை. ஸோ ஃபைனலி இந்த ஒரு மினி ப்ராஜெக்டில் இதை நான் வந்து பண்ணி முடிச்சிட்டேன். ஸோ இன்றைக்கி நம்ம வந்து இந்த வீடியோவில் இதை எப்படி நான் பண்ணேன்றதை பற்றி நம்ம வந்துட்டு இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம், ஓகேவா? ஃபைன். ஸோ ஃபார் தோஸ் ஹூ டோன்ட் நோ வாட் அ யூஆர்எல் ஷார்ட்னர் இஸ், நீங்கள் ஒரு பெரிய யூஆர்எல் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த பெரிய யூஆர்எலை சின்ன யூஆர்எலாக மாற்றி கொடுக்கும். நீங்கள் அந்த சின்ன யூஆர்எலை போட்டாலுமே அந்த பெரிய யூஆர்எல் என்ன ஓப்பன் பண்ணுதோ அதைத்தான் இந்த சின்ன யூஆர்எல் ஓப்பன் பண்ணும். இஸ் திஸ் எக்ஸ்பிளனேஷன் மேக்கிங் சென்ஸ்? ஐ டோன்ட் நோ. இஃப் நாட், just take a look at this demo. இது வந்துட்டு ஒரு பெரிய URL, ஓகேவா? This is a very big URL, ஓகே? இப்போ நான் அதை கன்வெர்ட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு இது ஒரு சின்ன URL கொடுக்குது, பார்க்க முடியுதா? சி, நான் ஒரு பெரிய URL நான் போட்டேன், எனக்கு இது வந்துட்டு ஒரு சின்ன URL கொடுக்குது. இப்போ நான் இதை வந்துட்டு ஓப்பன் பண்ணேன் அப்படின்னா, ஐயோ மிஸ் பண்ணிட்டேன் சான்ஸ். இதை நான் உங்களை ரிக்ரோல் பண்ணலான்னு சொல்லிட்டு பார்த்தேன். ஓகே, ஆடு வந்து கெடுத்து விட்டுருச்சு. ரிக்ரோல்ட், ஐ பேசிக்கலி ரிக்ரோல்ட் யூ. ஸோ இந்த ஜோக்ஸ் எடுத்து போய் கிட்டத்தட்ட 1 வருஷம் ஆகுது. பட் ஸ்டில் ஐ ஃபைண்ட் இட் ஃபன்னி. ஓகே ஃபைன். ஸோ உங்களால் பார்க்க முடிஞ்சா நான் ஒரு பெரிய யூஆர்எல் நான் கொடுத்தேன், அது வந்துட்டு உங்களுக்கு சின்னதாக்கி சின்ன யூஆர்எல் வந்து உங்களுக்கு கொடுக்குது. இது நீங்கள் அதை போட்டிங்க அப்படின்னா இட் வில் ஸ்டில் ஓப்பன் த ஒரிஜினல் லொக்கேஷன், ஓகேவா? ஸோ இதை நான் வந்து எப்படி பண்ணேன்றத now let's discuss. See, நான் இந்த URL போடும்போது, ஓகே, take a look at this. இந்த shortlink.zeal.lol வந்துட்டு domain name, ஓகே? இந்த 4292ன்றது தான் it is representing something. இந்த 4292ல தான் வந்துட்டு என்னமோ இருக்கு, that is actually making this whole process possible. அப்போ இந்த 4292ன்றது என்னது? what is this code? என்ன கோட் இது பேசிக்கா? ஸோ இதை நம்ம வந்து புரிஞ்சுக்கணும் அப்படின்னா நான் என்ன டேட்டா ஸ்ட்ரக்சர் யூஸ் பண்ணேன்றதை முதல்ல நம்ம வந்துட்டு டிஸ்கஸ் பண்ணணும், ஓகேவா? ஸோ நான் யூஸ் பண்ண டேட்டா ஸ்ட்ரக்சர் வந்து என்ன அப்படின்னா ஹேஷ் டேபிள். இன் சிம்பிளர் டேர்ம்ஸ், பைத்தானில் டிக்ஷனரி. ஐ மீன், நான் டிக்ஷனரியை நான் வந்து டேரெக்டாக நான் யூஸ் பண்ணல, ஏன்னா வந்துட்டு இது எங்கள் காலேஜ் ப்ராஜெக்ட்ன்றதுனால இந்த ஹேஷ் டேபிளோட இம்ப்ளிமெண்டேஷன் நான் தான் உட்காந்து பண்ணணும். So I wrote the code from scratch, okay? So in simple terms, பைத்தானில் வந்து நம்ம டிக்ஷனரியை வந்து யூஸ் பண்ணுற மாதிரி தான் இதுவும் கீ வேல்யூ பேர் இருக்கும். பட் the magic lies behind எப்படி அந்த ஹேஷ் டேபிள் ஒர்க் ஆகுது. டிக்ஷனரிஸ் எப்படி, ஓகே, கீ வேல்யூ பேர் நம்ம ஸ்டோர் பண்ணுறோம், கீயை நம்ம வந்து கேட்டோம்னா வேல்யூ நம்மளுக்கு வரும், ஃபைன், குட். பட் ஹவு டஸ் தட் ஆக்சுவலி ஒர்க் பிஹைண்ட் த சீன்ஸ்? நம்ம படிச்சிருப்போம் பைத்தானில் வந்து டிக்ஷனரிஸாக இருக்கட்டும், அல்லது வந்துட்டு மிச்ச லாங்குவேஜஸில் மேப்ஸாக இருக்கட்டும், எல்லாமே வந்துட்டு தே ஆர் அன்ஆர்டர்ட், கரெக்டாக? நம்ம வந்து இந்த ஆர்டர்டு அன்ஆர்டர்டு சொல்லிட்டு நம்ம வந்து படிச்சிருப்போம். ஸோ இந்த மேப்ஸ்ன்ற கான்செப்ட், இந்த ஹேஷ் டேபிளாக இருக்கட்டும், டிக்ஷனரியாக இருக்கட்டும், மேப்ஸாக இருக்கட்டும், இது எல்லாமே வந்துட்டு தே ஆர் பேசிக்கலி அன்ஆர்டர்டு. இதுக்கான காரணம் வந்து என்ன அப்படின்றத நம்ம வந்து முதல்ல புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா then you can easily understand the beautiful nature of hash table, ஓகேவா? ஸோ லைக் நான் படித்த டேட்டா ஸ்ட்ரக்சர்லேயே வந்துட்டு ஒன் ஆஃப் த பெஸ்ட்னா அந்த ஹேஷ் டேபிள் தான். லைக் இட்ஸ் ஸோ பியூட்டிஃபுல் மேன், ஓகேவா? ஸோ இதை வந்துட்டு லெட்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் இட் பை திஸ் வே. ஸோ ஓப்பன் ஆகிறதுக்கு கொஞ்ச நேரம் ஆகுது. ஓகே, ஸோ இப்போ வந்துட்டு என்கிட்ட ஒரு லிஸ்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஓகேவா? லிஸ்ட் ஆர் அரே, வாட் எவர் யூ நேம் இட்.
ஸோ இந்த ஒரு லிஸ்ட்டுக்குள்ளே என்கிட்ட வந்து லெட்ஸ் சே ஹேவ் அ மில்லியன் எலமெண்ட்ஸ்னு இருமல் வேற. ஸோ இந்த லிஸ்ட்டுக்குள்ளே ஐ ஹாவ் மில்லியன் எலமெண்ட்ஸ். இப்போ ஐ நீட் டு சர்ச் அ பர்டிகுலர் எலமெண்ட். வாட் இஸ் த டைம் காம்ப்ளெக்சிட்டி? ஸோ லெட்ஸ் சே ஓகே ஒரு மில்லியன் கூட வேண்டாம், இப்போ லைக் இப்போதைக்கு வந்து எக்ஸாம்பிளுக்கு ஒரு 5 வச்சுப்போம். ஓகேவா? 1 2 3 4 and 5. A list which has 5 elements. இப்போ நான் வந்துட்டு இந்த லிஸ்ட்டில் 5ன்ற நம்பர் நான் வந்து சர்ச் பண்ணணும். அப்போது எனக்கு எத்தனை இட்ரேஷன்ஸ் எனக்கு இங்கே வந்துட்டு ஆகும்? 5 இருக்குதுன்னா 5 இட்ரேஷன் ஆகும். 6 இருக்குதுன்னா ஐ மீன் 5 நான் சர்ச் பண்ணேன் அப்படின்னா எனக்கு வந்து n-1. பட் ஜென்ரல் கேஸ், த worst கேஸ், வாட் இஸ் த worst கேஸ்? 5 இருக்குன்னா 5 வரைக்கும் போகணும், 6 இருக்குன்னா 6 வரைக்கும் போகணும், 7 இருக்குன்னா 7 வரைக்கும் போகணும். ஸோ த worst கேஸ் ஆஃப் சர்ச்சிங் an array linearly is O of n. கரெக்டா? சரி, அப்படி இல்லை நான் வந்துட்டு ஐ எம் கோயிங் டு யூஸ் பைனரி சர்ச் அப்படின்னா வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் த லிஸ்ட் ஹேஸ் டு பி சார்ட்டட். அப்படி தானே? 1 2 3 4 5 வச்சுப்போம். இப்போ வந்துட்டு இஃப் யூ ஆர் டீலிங் வித் த பைனரி சர்ச் அப்படின்னா தென் ஆப்வியஸாக O of n/2 வரும். பட் வாட் இஃப் ஐ டெல் யூ கேன் சர்ச் த டேட்டா ஸ்ட்ரக்சர் இன் O of 1. வாவ், ஹவு பியூட்டிஃபுல் மேன். இது வந்துட்டு முதல்ல இது லைக் இதை நான் வந்து பார்க்கும்போது ஐ வாஸ் லைக் திஸ் இஸ் நாட் சிம்பிளி பாசிபிள். அதுக்கப்புறம் லைக் எனக்கு இதை வந்து பார்க்கும்போது ஐ வாஸ் லைக் மேஜிக் மாதிரி இருந்துச்சு எனக்கு. பேசிக்காக O of 1ல வந்துட்டு சர்ச்சா நியர்லி இம்பாசிபிள். பட் ஆஃப்டர் ஐ லேர்ன்ட் ஹவு ஹேஷ் டேபிள்ஸ் ஒர்க், எஸ் இட் இஸ் பாசிபிள். ஸோ லைக் இந்த ஒரு லைக் இந்த ஒரு விஷயத்தை வந்து நம்ம எப்படி பண்ணலாம்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்ப்போம். ஓகேவா? ஸோ இதை வந்துட்டு ஒரு சின்ன ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் மாதிரி நம்ம வந்து பண்ணி பார்ப்போமா? ஷால் வி? ஸோ லெட்ஸ் டேக் let's just and end equal to time dot time and print n minus start. ஆக்சுவலாக அது வந்துட்டு மில்லி செகண்ட்ஸில் தான் நான் கொடுக்கும். ஸோ ஓகே, மில்லி செகண்ட்ஸா செகண்ட்ஸா? ஓகே ஃபைன். லெட்ஸ் ஜஸ்ட் ரன் திஸ். ஓகே, ஸோ வந்துட்டு அந்த சர்ச்சிங் பார்ட் இருக்குது பார்த்தீங்களா? அந்த சர்ச்சிங் பார்ட் வந்துட்டு இட் டுக் அபவுட் 2 seconds. ஓகே, இட் டுக் அபவுட் 2 seconds டு சர்ச். எதில்? ஸோ சம்திங் இவ்வளோ பெரிய ஒரு லிஸ்ட்டில் வந்துட்டு இந்த நம்பரை சர்ச் பண்ணுறதுக்கு இட் டுக் அபவுட் 2 seconds. ஒரு நார்மலான ஒரு லிஸ்ட்டில் ஐ எம் கோயிங் டு டூ த எக்ஸாக்ட் சேம் திங் பட் வித் த டிக்ஷனரி. நவ் லெட்ஸ் see what actually happens. ஓகேவா? டிக்ஷனரி வச்சு நம்ம வந்து பண்ணோம் அப்படின்னா என்ன ஆகுதுன்னு சொல்லி பார்ப்போம். ஓகே 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 லிட்ரலி த சேம் கோட். நான் எந்த ஒரு சேஞ்சுமே பண்ணல. இவ்வளோ பெரிய ஒரு இது அதில் நான் இந்த ஒரு நம்பரை நான் இப்போ சர்ச் பண்ண போகிறேன் பேசிக்காக. ஓகேவா? இப்போது இதே ஆப்ரேஷனை டிக்ஷனரியில் பண்ணேன் அப்படின்னா ஜஸ்ட் see the time it took to search it. Look at it. Look at this, man. Look at this. 0.0001. Blazingly fast. எவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருக்குது இது? 1.9 அங்கே இருக்குது, which is nearly 2. ஓகே, ஃபார் ப்ரிசைஸ் 1.92. 1.92 எங்கே இருக்குது? 0.0001 எங்கே இருக்குது? பியூட்டிஃபுல், டூ பியூட்டிஃபுல். அப்போ நீங்கள் கேட்கலாம், எனக்கு
அப்போது நான் இதே ப்ரோக்ராம் நான் மறுபடியும் உங்களுக்கு நான் எக்ஸிக்யூட் பண்ணுறேன். எக்ஸிக்யூட் பண்ணும்போது இட் இஸ் டேக்கிங் சம் டைம். கரெக்டாக அந்த ட்ரூன்னு சொல்லிட்டு அதை பிரிண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இட் இஸ் டேக்கிங் சம் அமௌண்ட் ஆஃப் டைம். இப்போ எனக்கு வந்து லைக் 0.00015 இப்போ பியூட்டிஃபுல். அந்த டைம் என்னது நீங்கள் அதை கேட்டிங்க அப்படின்னா the time to insert the values. Insertion is also O of 1 தான். பட் நம்ம அதை வந்துட்டு இந்த ரீஹேஷிங்னு சொல்லிட்டு ஒன்று பண்ணணும். ஓகேண்ணா டெக்னிக்கலாக நான் போக விரும்பலை. பட் லைக் யூ கேன் அண்டர்ஸ்டாண்டில் நம்ம வந்துட்டு ஒரு இதை லிஸ்ட்டில் சர்ச் பண்ணோம் அப்படின்னா இட் இஸ் டேக்கிங் அப் லைக் அரவுண்ட் 2 seconds டு சர்ச் அ பிக் லிஸ்ட். அதே தான் வேறு நான் இதேவே மாற்றலை. லிஸ்ட்டுக்கு பதிலாக நான் வந்து போட்டது ஒரு டிக்ஷனரி, எவ்வளோதான் 0.0001. How can you make something this fast? ஸோ இப்போ நீங்கள் வந்துட்டு இந்த ஹேஷ் டேபிள் வந்து எவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்துட்டீங்க. இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறது என்ன அப்படின்னா இந்த இவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருக்குதுன்னா எப்படி இவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருக்குதுன்றதை பற்றி தான் நம்ம வந்து இப்போ பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ ஒரு சிம்பிளான ஒரு எக்ஸ்பிளனேஷன் நான் உங்களுக்கு வந்து கொடுக்குறேன். ஓகேவா? இப்போ we have a list. Okay, we have a list. Let's name it as a equal to a list. இப்போ நான் a dot append something 1 நான் கொடுத்தேன் அப்படின்னா இந்த 1ன்ற அந்த ஒரு வேல்யூ எனக்கு லிஸ்ட்டில் எனக்கு முதல் லொக்கேஷனில் போய் எனக்கு வந்து அப்பண்ட் ஆகிடும். கரெக்டாக? திஸ் இஸ் ஹவ் பேசிக்கலி திங்ஸ் ஒர்க். இப்போ நான் ஏதாவது ஒரு இதில் நான் அப்பண்ட் பண்ணேன் அப்படின்னா அது எனக்கு எது ஃபர்ஸ்ட் இருக்குதோ ஃபர்ஸ்ட்டில் போய் எனக்கு அந்த அப்பண்ட் ஆகும். அடுத்து இஃப் ஐ டூ த சேம் வித் 2 அப்படின்னா அப்படியே அடுத்த லொக்கேஷனில் போய் எனக்கு வந்து உட்காரும். அடுத்து 3னா 3 அப்படி எனக்கு அடுத்தடுத்து போகும். பட் திஸ் இஸ் நாட் ஹவு ஹேஷ் டேபிள்ஸ் ஒர்க். லெட்ஸ் say this is a table. Okay, this is a hash table and we have let's say ஒரு 5 இருக்குன்னு வச்சுப்போம். 1 2 3 4 5. ஓகே, இப்போ நம்மள்ட்ட வந்து ஒரு 5 டேபிளோட என்ட்ரிஸ் இருக்குது. இப்போ நான் வந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஐம் கோயிங் டு இன்சர்ட் அ வேல்யூ ஒரு 13 வச்சுப்போம். ஓகேவா? இப்போ நான் 13ன்ற வேல்யூ நான் வந்து இன்சர்ட் பண்ண போகிறேன் அப்படின்னா நான் எடுத்தவங்க அவுத்தோன்னு சொல்லிட்டு இந்த 30 நான் போயிட்டு முதல் லொக்கேஷனில் நான் போயிட்டு அதை அப்பன் பண்ண மாட்டேன், ஆட் பண்ண மாட்டேன். நான் 30 நான் இங்கே ஃபர்ஸ்ட் லொக்கேஷனில் ஸ்டோர் பண்ணாமல் நான் வந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஐ எம் கோயிங் டு டூ அ ட்ரிக். ஐ மீன் நாட் அ ட்ரிக் பட் ஐ எம் கோயிங் டு அப்ளை அ ஃபங்க்ஷன். அந்த ஃபங்க்ஷன் வந்து சரி அதுக்கு வந்து இந்த 30 வேண்டாம், ஒரு 31 எடுத்துப்போம். ஓகேவா? ஓகே, இப்போ இந்த 31 நான் எங்க இன்சர்ட் பண்ணணும்ன்றத நான் வந்து முடிவு பண்ணக்கூடாது, அந்த ஃபங்க்ஷன் தான் முடிவு பண்ணணும். அதை நம்ம வந்துட்டு என்ன சொல்லுவோம்னா ஹேஷ் ஃபங்க்ஷன் சொல்லுவோம். இந்த ஹேஷ் ஃபங்க்ஷன் என்ன பண்ணும் அப்படின்னா நம்ம இதுக்கு ஒரு டேட்டாவை கொடுத்தோம் அப்படின்னா அந்த டேட்டா அந்த ஹேஷ் டேபிளில் எந்த லொக்கேஷனில் இன்சர்ட் ஆகணுன்றத இதுதான் வந்துட்டு என்ன பண்ணும், முடிவு பண்ணும் பேசிக்காக. அப்போது ஒரு ஃபேமஸான ஒரு இது என்ன அப்படின்னா ஹேஷ் ஃபங்க்ஷன் வந்து என்ன அப்படின்னா டேட்டா அல்லது த வேல்யூ மாடுலஸ் த சைஸ் ஆஃப் த டேபிள். ஓகேவா? இப்போ நம்ம டேட்டா வந்து என்னன்னா 31 மாடுலஸ் த லென்த் ஆஃப் த டேபிள் என்னது 5. இதை நம்ம வந்துட்டு பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து என்னன்னு சொல்லுவோம், 1 தானே வரும். 5 1 தான் வருது. ஸோ எனக்கு இந்த ஹேஷ் ஃபங்க்ஷன் கொடுத்த வேல்யூ எனக்கு ரிட்டர்ன் பண்ண வேல்யூ வந்து என்ன அப்படின்னா இந்த 1, which means இந்த 31ன்ற டேட்டாவை எனக்கு இண்டெக்ஸ் நம்பர் 1 அந்த லொக்கேஷனில் போய் ஸ்டோர் பண்ணு நம்ம சொல்கிறோம், which is செகண்ட் லொக்கேஷன் 31. இது 0, இது 1. புரியுதா? நம்ம வந்து நார்மலாக லிஸ்ட்டில் நம்ம ஒரு வேல்யூ இன்சர்ட் பண்ணோம் அப்படின்னா நம்ம கண்ணை மூடிட்டு அடுத்தடுத்து சொல்லிட்டு நம்ம வந்து இன்சர்ட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். we start from the very beginning.
இங்கே இப்போ இது வந்துட்டு ஒரு ஹேஷ் டேபிளாக இல்லாமல் சாதாரண ஒரு லிஸ்ட்டாக வந்துட்டு இருந்துச்சுன்னா நம்ம கண்ணை மூடிட்டு 31 நம்ம இங்கே போட்டுருவோம். பட் நோ, தட் இஸ் நாட் த கேஸ் வித் ஹேஷ் டேபிள்ஸ். ஹேஷ் டேபிளில் அந்த வேல்யூ எங்கே போயிட்டு ஸ்டோர் ஆகணுன்றத முடிவு பண்ண வேண்டியது இந்த ஹேஷ் ஃபங்க்ஷன். அண்ட் ஒன் சச் ஃபேமஸ் ஹேஷ் ஃபங்க்ஷன் வந்து என்னன்னா இந்த மாடுலஸ் ஆப்ரேட்டரை வச்சு நம்ம வந்து பண்ணக்கூடிய ஒரு ஆப்ரேஷன். இந்த வேல்யூ மாடுலஸ் லென்த் ஆஃப் த ஹேஷ் டேபிள். வேல்யூ இஸ் 31 modulus 5 which gives me the value 1. so இந்த 1ன்ற அந்த ஒரு என்ன சொல்கிறது, அந்த ஒரு லொக்கேஷனில் தான் நான் போயிட்டு வந்து இந்த டேட்டாவை ஸ்டோர் பண்ணணும். இப்போ நான் அதே 31 ஓகே, நான் 31 நான் வந்துட்டு இப்போ சர்ச் பண்ணணும் அப்படின்னா ஓகே, நான் அதுக்கு முன்னாடி let me add another value 32 modulus 5 is 2 கரெக்டா. அப்போது நான் 32வை நான் இங்கே ஆட் பண்ணுவேன். அதே மாதிரி நான் 34 அப்படின்னா 34 modulus 5 is 4 கரெக்டா. அப்போ 0 1 2 3 4 நான் 34ை நான் இங்கே நான் வந்துட்டு ஆட் பண்ணுவேன். இப்போ ஓகே, இப்போ நான் 34 அப்படின்ற அந்த ஒரு வேல்யூவை நான் சர்ச் பண்ணணும். இப்போது இது ஒரு நார்மலான ஒரு லிஸ்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா நான் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா சிம்பிளி நான் வந்துட்டு ஒரு ஃபார் லூப்பை வச்சு நான் முதல்ல இருந்து நான் சர்ச் பண்ணிட்டு போவேன். ஸோ ஐ வில் பேசிக்கலி டூ அ ஃபார் லூப் ஃபார் ஐ இன் வாட் எவர் திஸ் வேரியபிள் நேம் இஸ். ஃபர்ஸ்ட் லொக்கேஷனில் வந்து இந்த 34 இருக்குதா, கிடையாது. அடுத்து கிடையாது, அடுத்து கிடையாது, அடுத்து கிடையாது, அடுத்து எஸ், மேட்ச் ஃபவுண்ட். ஸோ ட்ரூ, இட் இஸ் தேர். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த லீனியர் சர்ச் வந்துட்டு it will take me of about O of n அப்படி தானே, நான் முதல்ல இருந்து நான் சர்ச் பண்ணிட்டு போகணும். பட் இப்போ இதே இது ஹேஷ் டேபிள் அப்படின்னா இந்த 34ன்றது எனக்கு ஹேஷ் ஃபங்க்ஷனை வச்சு தான் நான் வந்து இன்சர்ட்டே பண்ணியிருக்கேன். அப்போது அதே ஹேஷ் ஃபங்க்ஷனை வச்சு இந்த 34 எந்த லொக்கேஷனில் இருக்குன்னு அதை கண்டுபிடிக்கலாமா? அப்போது நான் அதே ஹேஷ் ஃபங்க்ஷன் தான் 34 modulus 5 which gives me the location 4. அப்போ நான் 0 1 2 3 இது எதையுமே நான் பார்க்க தேவையே இல்லை. நான் டைரெக்டாக வந்து 4க்கு போனேன்னா அது அங்கே தான் இருக்கும், வேறு வழியே இல்லை, அது அங்கே தான் வந்துட்டு இருந்தாகணும். ஸோ ஐ ஃபவுண்ட் த வேல்யூ 34, எடுத்து கூட 34 ஃபவுண்ட் முடிஞ்சு. இட்ஸ் that simple. ஸோ எனக்கு நான் ஒரு விஷயத்தை சர்ச் பண்ணணும் அப்படின்னா நான் இந்த ஒரே ஒரு ஆப்ரேஷனை மட்டும் தான் நான் அது பண்ணணும். பேசிக்காக நான் இன்சர்ட் பண்ணணும்னாலும் சரி, நான் சர்ச் பண்ணணும்னாலும் சரி, ஆல் ஐ நீட் டு டூ இஸ் திஸ் சிம்பிள் ஆப்ரேஷன், இந்த ஒரு ஆப்ரேஷன். அப்போ இந்த ஒரு ஆப்ரேஷன், இந்த மாடுலஸ் ஆப்ரேஷனுக்கு O of 1 அவ்வளோதான், முடிஞ்சு. O of 1 நம்ம O of 1ல நம்ம சர்ச் பண்ணி முடிச்சிட்டோம். பட் see, this is not the worst case, okay va? O of 1 is not the worst case. This is an ideal case. Worst case இதுக்கும் O of n வரைக்கும் போகும். அது எப்படின்னா வந்துட்டு இந்த கொலிஷன்ஸ்லாம் அது வந்துட்டு வரும். அதை பற்றி நான் பேசினேன் அப்படின்னா வந்துட்டு இந்த வீடியோ ஃபுல்லாக வந்து ஹேஷ் டேபிள்ஸை பற்றி நான் பேசுகிற மாதிரி இருக்கும். ஸோ யூ கேன் கைண்ட் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டில் இந்த ஹேஷ் டேபிள் வந்துட்டு ஏன் இவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருக்குது அப்படின்ட்டு. சரிடா, இப்போ எதுக்கு இதை பற்றி என்கிட்ட நீ பேசிக்கிட்டே இருக்க எவ்வளோ நேரம் அப்படின்னு நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா, அந்த யூஆர்எல் ஷார்ட்னருக்கு வந்துட்டு நான் யூஸ் பண்ணது ஒரு ஹேஷ் டேபிள். அது ஏன் அப்படின்னா இந்த யூஆர்எல் ஷார்ட்னரை வந்துட்டு யூஸ் பண்ண போகிறது நான் மட்டுமே கிடையாது, நீங்கள் மட்டுமே கிடையாது. இப்போ ஒரு 1000 பேர் இதே ஒரு சைட் வந்து அவங்க வந்து யூஸ் பண்ணலாம். அப்போது 1000 பேர்த்தோடைய அந்த யூஆர்எல்லை நான் வந்து மேப் பண்ணி வைக்கணும். நானே சொல்லிட்டேன், மேப் பண்ணி வைக்கணும். ஸோ ஆப்வியஸாக ஐ நீட் டு யூஸ் அ ஹேஷ் டேபிள் டு மேப் திங்ஸ். கரெக்டாக? அப்போது அந்த பேசிக்கலி நீங்கள் வந்து இந்த பார்க்குற அந்த 4296ன்ற வேல்யூ வந்து என்ன அப்படின்னா, எனக்கு அந்த இந்த ஹேஷ் ஃபங்க்ஷன் வந்துட்டு எனக்கு ப்ரொடியூஸ் பண்ண வேல்யூ பேசிக்காக அதுதான் வந்து அந்த 4296ன்ற அந்த ஒரு வேல்யூ. இந்த ஓபிஎஸ் ரன் ஆகிட்டு தானே இருக்குது. ஓகே, ஸோ அப்போ நீங்கள் பார்த்த அந்த 4296ன்ற அந்த ஒரு வேல்யூ வந்து என்ன அப்படின்னா இந்த 4292, இந்த
4292ன்ற அந்த ஒரு வேல்யூ வந்துட்டு என்ன அப்படின்னா this value is the key பேசிக்கா அந்த ஹேஷ் டேபிளுக்கு கீ மாதிரி. ஓகேவா? நான் இந்த 4292 நான் வந்து ஹேஷ் பண்ணேன் அப்படின்னா, ஓகே, நான் இந்த 4292 நான் வந்து ஹேஷ் பண்ணேன் அப்படின்னா எனக்கு வந்துட்டு எந்த இண்டெக்ஸ் லொக்கேஷனில் வந்துட்டு அந்த யூஆர்எல் இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் அதை கண்டுபிடிக்க முடியும். புரியுது என்ன சொல்கிறேன் அப்படின்ட்டு? See, I have this 4292. நான் இப்போ இந்த ஒரு நம்பரை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த நம்பர் எப்படி வந்துச்சு நீங்கள் கேட்பீங்க, அவுட் ஆஃப் தின் ஏரா, அவுட் ஆஃப் மேஜிக்கான்னு கேட்பீங்க. இதில் மேஜிக்லாம் கிடையாது. எனக்கு இந்த ஓபிஎஸ் வேறு வந்துட்டு ஆஃப் ஆகிடுமோன்னு சொல்லிட்டு எனக்கு அப்போ பக்கு பக்குன்னு இருக்கு எனக்கு. ஓகே ஃபைன். ஸோ இந்த 4292 வந்து எப்படி வந்துச்சு அப்படின்னா ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன். ஸோ லைக் பேசிக்கலாக நம்ம வந்துட்டு அந்த பெரிய ஒரு யூஆர்எல் பார்த்தோமா, ஓகே நம்ம இதே நம்ம வந்து எடுத்துப்போம். இந்த யூஆர்எல்லோடைய ஒரு கேரக்டரோடைய ஆஸ்கி வேல்யூஸ் எல்லாத்தையுமே கூட்டிட்டு இதை நான் எப்படி பண்ணேன் நானே மறந்துட்டேன். பட் லைக் யூ கேன் டூ இட் வித் லைக் என்ன சொல்கிறது, எப்படினாலும் நீங்கள் இது வந்து பண்ணலாம். ஸோ ஒன் ஆஃப் த திங்ஸ் இஸ் இந்த ஆஸ்கி வேல்யூஸ் எல்லாத்தையுமே நீங்கள் வந்து கூட்டிட்டு அந்த டோட்டல் சம் தான் வந்துட்டு அந்த ஒரு கோடாக இருக்கலாம். ஓகேவா? ஸோ லைக் இப்போ வந்துட்டு இஃப் ஐ ஹேவ் ஏ பி சி டி அப்படின்னா இந்த ஏவோடது 97 98 99 and 100. இந்த நாலத்தையும் நீங்கள் வந்து ஆட் பண்ணுங்கள் பேசிக்காக. ஓகேவா? ஜஸ்ட் ஆட் திஸ் 4 things. 97 + 98 + 99 + 100 394. இப்போ இந்த 394 இந்த ஒரு வேல்யூவை தான் நான் வந்து என்ன பண்ணுவேன் அப்படின்னா என்னோட ஹேஷ் ஃபங்க்ஷனுக்கு நான் வந்துட்டு கொடுப்பேன் இன்புட்டாக. அப்போது லெட்ஸ் சே இந்த ஹேஷ் டேபிளோட சைஸ் வந்து ஒரு 5ன்னு வச்சுப்போம். அப்போது 394 மாடுலஸ் 5 என்ன வேல்யூ வரும்? 394 மாடுலஸ் 5 is 4. அப்போ இது வந்து என்ன சொல்லுது அப்படின்னா எனக்கு இந்த ஏபிசிடின்ற அந்த ஒரு வேல்யூவை எனக்கு 4th லொக்கேஷனில் போயிட்டு இன்சர்ட் பண்ணுன்னு சொல்லுது பேசிக்காக. புரியுது என்ன சொல்கிறேன் அப்படின்ட்டு? ஸோ திஸ் இஸ் பேசிக்கலி ஹவு திஸ் 4292 கேம். இந்த 4292 இருக்குதுல்ல, இந்த 4292 இஸ் நத்திங் பட் இந்த ஆஸ்கி வேல்யூஸ் எல்லாத்தையும் நம்ம வந்து கூட்டணும் அப்படின்னா இந்த 4292 சொல்லிட்டு அந்த ஒரு வேல்யூ வரும். அண்ட் இந்த வேல்யூவை தான் நம்ம வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா நம்ம வந்து அந்த ஹேஷ் ஃபங்க்ஷனை அது லைக் நம்ம வந்துட்டு அதுக்குள்ளே கொடுத்து நம்ம வந்துட்டு பேசிக்கலி அந்த லொக்கேஷனில் போயிட்டு நம்ம வந்து இன்சர்ட் பண்ணுவோம். அண்ட் அதுக்கப்புறமா நம்ம வந்து ரிட்ரீவ் பண்ணுறது ரொம்ப ஈஸி. இப்போ நான் இதே ஒரு லிங்க்கை நான் காப்பி பண்ணிவிட்டு நான் பேஸ்ட் பண்ணேன் அப்படின்னா என்னோட சர்வர் என்ன பண்ணும் அப்படின்னா இந்த 4292ன்ற அந்த ஒரு நம்பரை ஹேஷ் பண்ணி எனக்கு வந்துட்டு அந்த இண்டெக்ஸ் லொக்கேஷனை வந்து கண்டுபிடிச்சி டைரெக்டாக அந்த இண்டெக்ஸ் லொக்கேஷனுக்கு போயிட்டு திஸ் இஸ் த யூஆர்எல் கோ ரீடைரக்ட்னு சொல்லிட்டு எனக்கு அது வந்து ரீடைரக்ட் பண்ணி விட்டுரும். ஸோ திஸ் இஸ் பேசிக்கலி ஹவு திஸ் இஸ் டன். லைக் கேன் யூ அண்டர்ஸ்டாண்ட் அந்த சொல்லுறேன் அப்படின்ட்டு? ஸோ ஒன்ஸ் யூ அண்டர்ஸ்டாண்ட் ஹவு ஹேஷ் டேபிள்ஸ் ஒர்க் தென் யூ கேன் ஈஸிலி அண்டர்ஸ்டாண்ட் திஸ் ஹோல் யூஆர்எல் திங். நான் ஏன் இந்த ஓபிஎஸ்ஸை பார்த்துக்கிட்டே இருக்கேன் அப்படின்னா வந்துட்டு அது அடிக்கடி ஆட்டோமேட்டிக்காக அது வந்து கட் ஆகிட்டு போயிடுது, எரிச்சலாக வருது நினைக்கவும். ஓகே ஃபைன். ஸோ இப்போ நம்மளுக்கு வந்துட்டு நான் எதுக்கு இந்த ஹேஷ் டேபிளை யூஸ் பண்ணேன்றதை நான் உங்கள்கிட்ட சொல்லிட்டேன். இது உங்களுக்கு வந்து புரியும் நான் வந்து நினைக்கிறேன். இப்போ நம்ம வந்து அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா we are going to see the technicalities. ஓகே, எப்படி வந்துட்டு இதை நான் ஆக்சுவலாக பண்ணேன் அப்படின்ட்டு. ஓகேவா? நம்ம இந்த கோடை பார்ப்போம். ஓ இங்கே இருக்கேன் இப்போ. ஓ சிடி ஹெச்டி டாக்ஸ். ஓகே, ஸோ திஸ் இஸ் த ஹேஷ் டேபிள். ஓகேவா? ஸோ ஹேஷ் டேபிளில் வந்துட்டு இருக்கிற அந்த ஒரு இதுவுமே வந்துட்டு ஒரு நோடு, ஹேஷ் டேபிள் நோடு நம்ம சொல்லுவோம். இது நீங்கள் ஹேஷ் டேபிள் நோடுன்னு சொல்லலாம், இட் இஸ் அப் டு யூ. இது நான் வச்ச பேர் பேசிக்காக. அண்ட் பேசிக்கலி வந்துட்டு இந்த ஹேஷ் ஃபங்க்ஷன் வந்துட்டு என்ன அப்படின்னா வெல் யூ கேன் see it right here. see index அந்த ஹேஷ்ட் வேல்யூ, அதாவது அதான் இந்த ஓஆர்டி வந்து என்ன பண்ணும் அப்படின்னா வந்துட்டு அந்த கேரக்டரோட ஆஸ்கி வேல்யூ எனக்கு இது வந்து கொடுக்கும். எல்லாத்தையும் வந்துட்டு ஆட் பண்ணிவிட்டு நான் அந்த வேல்யூ நான் வந்து ரிட்டர்ன் பண்ணிடுறேன். அண்ட் நான் வந்து ரிட்டர்ன் பண்ண வேல்யூவை வந்து நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா
ஐ எம் யூஸிங் திஸ் திங் மாடுலஸ் திங்கி டு ஃபைண்ட் த ஆக்சுவல் இண்டெக்ஸ். ஓகேவா? ஸோ பேசிக்கலி அண்ட் இதில் வந்து லிங்கட் லிஸ்ட் யூஸ் பண்ணியிருப்பேன். அது ஏன்னா கொலிஷன் வந்து ஹேண்டில் பண்ணுறதுக்கு. இது வந்துட்டு செயினிங் மெத்தட்னு சொல்லுவோம். பட் யூ டோன்ட் நீட் டு அண்டர்ஸ்டாண்ட் இட் பேசிக்காக. ஜஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் this is the method to search and this is the method to insert. அண்ட் பேசிக்கலி நான் சர்ச்சுக்கும் இன்சர்ட்டுக்கும் நான் வந்து யூஸ் பண்ண காமனான ஒரு இது என்ன அப்படின்னா இந்த மாடுலஸ் ஆப்ரேஷன். பார்க்க முடியுதா? நான் சர்ச்சுக்குமே வந்து இந்த மாடுலஸ் ஆப்ரேஷன் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன் டு ஆக்சுவலி ஃபைண்ட் வேர் தட் திங் இஸ். ஸோ எஸ், அவ்வளோதான். பேசிக்கலி வந்து இந்த ஹேஷ் டேபிளோடைய என்னோட இந்த இம்ப்ளிமெண்டேஷன் வந்து அவ்வளோதான். இதில் வந்து பக்கே இல்லையான்னு கேட்டால் இருக்குது. இதை நான் அதை ஃபிக்ஸ் பண்ணால் வச்சிருக்கேன். அது என்ன பக் அப்படின்னா வந்துட்டு இந்த கொலிஷனை பேஸ் பண்ணி உள்ள பக் இது. ஓகே ஃபைன். ஸோ அடுத்து வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா வந்துட்டு ஐபிசின்னு சொல்லிட்டு ஒன்று. ஸோ இது இதோட வேல்யூ இதோட வேலை வந்துட்டு என்ன அப்படின்னா டு பேசிக்கலி பைப் டூ ப்ராசஸஸ். ஓகேவா? டு பேசிக்கலி பைப் டூ ப்ராசஸஸ். இப்போது நான் வந்துட்டு ஆப்வியஸாக நான் இங்கே வந்துட்டு கொடுக்குற டேட்டா என்னோட பேக் அண்ட் சர்வருக்கு போகணும் அல்லவா? அந்த பேக் அண்ட் லாஜிக்கை வந்துட்டு யார் மெயின்டைன் பண்ணுறாங்க அப்படின்னா பிஹெச்பி. ஐ யூஸ் பிஹெச்பி டு மெயின்டைன் ஆல் த பேக் அண்ட் ஸ்டஃப். அப்போது எனக்கு நான் என்னோட ஃபார்மில் சப்மிட் பண்ண டேட்டா வந்துட்டு பிஹெச்பிக்கு போய் சேரும். அப்படி தானே? அப்போது சம்ஹவ் என்னோட பிஹெச்பிக்கு வர டேட்டாவை நான் என்னோட பைத்தானுக்கு சென்ட் பண்ணணும். கரெக்டாக? ஏன்னா அந்த ஆக்சுவலான அந்த அப்ளிகேஷன் லாஜிக்கை வந்துட்டு பார்க்கக்கூடியது இந்த பைத்தான் தான். பிஹெச்பி வந்து எதுக்குன்னா பேக் அண்டோடைய அந்த ஒரு சில வேலைகள் பார்க்குறதுக்கு. ஆக்சுவலான அப்ளிகேஷனோட இந்த லாஜிக்கை வந்து பார்க்குறது வந்து யாருன்னா என்னோட பைத்தான். அப்போது எனக்கு பிஹெச்பிக்கு வரக்கூடிய வேல்யூஸ் டேட்டாவை நான் பைத்தானுக்கு சென்ட் பண்ணணும். ஹவு கேன் ஐ டூ தட்? ஸோ சிம்பிள். இது ஒரு ப்ராசஸ். ரெண்டு ப்ராசஸுமே வந்துட்டு கம்யூனிகேட் பண்ணிக்கணும் அப்படின்னா we can follow many ways to do that. One simple way is to use a pipe. நான் வந்து இங்கே வந்து யூஸ் பண்ணது வந்து என்ன அப்படின்னா நேம்டு பைப். அதை நம்ம வந்து FIFO சொல்லுவோம். ஓகேவா? ஸோ இந்த பைப்ஸோடைய கான்செப்ட் வந்து என்னன்னா இட் இஸ் யூனிடைரக்ஷனல், which means ஒரு எண்டிலிருந்து either you can read or you can write. ஒரு எண்டிலிருந்து நம்மளால் ரெண்டு ஆப்ரேஷனையும் நம்மளால் செய்ய முடியாது அட் டைமில். ஸோ பிஹெச்பி வந்துட்டு இட் இஸ் பேசிக்கலி சென்டிங் த டேட்டா, ரைட்டிங் த டேட்டா, அண்ட் இந்த ஒரு எண்டிலிருந்து அவர் பைத்தான் இஸ் ரீடிங் த டேட்டா. புரியுதானே சொல்கிறேன் அப்படின்ட்டு? ஸோ இங்கேருந்து வரக்கூடிய டேட்டாவை அப்படியே இங்கே வந்து சென்ட் பண்ணிடும், இங்கே அப்படியே எனக்கு கொடுத்துரும். அடுத்து வந்து நான் என்ன பண்ணணும் அப்படின்னா நான் சர்ச் பண்ணணும்ல. இப்போது எனக்கு இங்கே பிஹெச்பிக்கு இன்புட்டாக ரெண்டு வரலாம். ஓகேவா? ஒன்று வந்துட்டு அந்த ஆக்சுவலான யூஆர்எல்லோட ஸ்ட்ரிங் வரலாம். எனக்கு எக்ஸாம்பிளுக்கு வந்து https:// அது ஒன்று வரலாம். அல்லது அந்த கோடு வரலாம் 4292 சொல்லிட்டு. ஸோ எனக்கு இந்த ஒரு ஸ்ட்ரிங் வந்துச்சு அப்படின்னா இந்த பைத்தான் எனக்கு வந்து ரிட்டர்ன் பண்ணக்கூடிய வேல்யூ வந்து எனக்கு என்னவா இருக்கணும் அப்படின்னா அந்த 4292ன்ற அந்த ஒரு வேல்யூ எனக்கு பிஹெச்பிக்கு ரிட்டர்ன் பண்ணணும். சம்ஹவ் எனக்கு பைத்தான் வந்துட்டு பிஹெச்பிக்கு சென்ட் பண்ணணும். பட் நம்மளுக்கு என்ன இப்போ நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா திஸ் பைப் இஸ் யூனிடைரக்ஷனல். ஸோ பைத்தான் வந்துட்டு இட் இஸ் ஆல்ரெடி ரீடிங். அப்போ எப்படி வந்துட்டு ரைட் பண்ணுறது? ஓப்பன் அண்ட் அனதர் பைப். இந்த ஒரு பைப்பில் பைத்தான் வந்துட்டு இட் வில் பேசிக்கலி ரைட் அண்ட் திஸ் பிஹெச்பி வில் ரீட். ஸோ இப்போ நம்மள்ட்ட வந்து ரெண்டு இது இருக்குது. ஒரு இது வந்து என்னதுன்னா பிஹெச்பி டு பைத்தான், இன்னொன்று என்னதுன்னா பைத்தான் டு பிஹெச்பி. ஸோ எஸ், ஸோ பேசிக்கலி திஸ் இஸ் ஹவ் திங்ஸ். நீங்கள் கேட்கலாம், நீ இவ்வளோ கஷ்டப்பட்டு இருக்கிறதுக்கு ஒழுங்காக ஹேஷ் டேபிளை நீ பிஹெச்பியிலே நீ வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருந்தேன்னா இந்த பிரச்சனை உனக்கு வந்திருக்குமாடா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து கேட்டிருக்கலாம். பட் எங்கள் காலேஜில்
அந்த டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ்ன்ற அந்த ஒரு சப்ஜெக்ட் வந்துட்டு யூஸிங் பைத்தான். ஸோ நான் பைத்தான் தான் யூஸ் பண்ணி ஆகணும். வாட் கேன் ஐ டூ மேன்? ஐ ஹேவ் டு. நீ அவ்வளோ புத்திசாலியாக இருந்தால் ஜாங்கோ நீ யூஸ் பண்ணியிருக்கலாம்னு நீங்கள் கேட்பீங்க. நான் உட்காந்து இந்த ப்ராஜெக்டை ஒரு நாளில் நான் முடித்தேன். நான் இது வரைக்கும் நான் ஜாங்கோவை நான் வந்துட்டு யூஸ் பண்ணதில்லை. பேசிக்காக நான் வந்துட்டு நான் வந்துட்டு ஒரு லாஸ்ட் டே ஒர்க்கர் மாதிரி இருக்கும். ஒரு மாதம் இருக்கும் உட்காந்து எதுவும் பண்ண லைக் எதுவும் இந்த அந்த ஒரு மாதமும் வந்து எதையுமே பண்ணாமல் கடைசி டெட்லைன் என்னைக்கோ அன்னைக்கு முந்தின நாள் தான் உட்காந்து நான் முக்கால்வாசி வேலை நான் அப்படி தான் செய்வேன். நான் நாளை கழிச்சு எனக்கு இந்த எக்ஸாமு மணி என்ன 9:30 என்ன பண்ணிருக்கேன், நாளைக்கு தான் நான் வந்து படிக்க போகிறேன். ஸோ அந்த மாதிரி தான் இந்த ப்ராஜெக்டை நான் வந்து முழுக்க பண்ணது. ஜஸ்ட் நாட் ஈவன் அ டே மேன். நான் காலேஜ் போயிட்டு வந்து சாயந்தரம் வீட்டில் உட்காந்து பண்ணது. நான் ஒன் ஈவினிங்கில் பண்ணது. அப்போ உட்காந்து நான் ஜாங்கோ வந்துட்டு செட்டப் பண்ணிருக்க முடியாதனால I know how this FIFO pipes work. I know how to make two processes talk with each other. I know Python, I know PHP. தெரிஞ்சதை வச்சு டக்குன்னு பண்ணிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். ஸோ அப்படி வந்து பண்ணது தான் இது. அதனால தான் நான் வந்து பைத்தானும் பிஹெச்பியும் வந்து நான் சேர்த்து வச்சு பண்ணேன். நீங்கள் வந்துட்டு யூஸ் ஜாங்கோ ஆர் இம்ப்ளிமெண்ட் யுவர் ஓன் ஹேஷ் டேபிள் இன் பிஹெச்பி இட் செல்ஃப். நான் சொல்கிறேன் நான் வந்து எப்படி பண்ணேன் அப்படின்ட்டு. ஓகேவா? ஸோ வந்துட்டு எனது நான் இப்போ வந்து எதில் விட்டேன்? நம்மள்ட்ட இப்போ வந்து 2 இது இருக்குது, FIFO இருக்குது. ஓகே, இதை நான் சொல்லிட்டேன்னா. ஸோ திஸ் இஸ் ஹவ் த ப்ராசஸ் கம்யூனிகேஷன் ஒர்க்ஸ். ஓகேவா? அடிக்கடி வந்து பார்த்துட்டு இருக்க மாதிரி இருக்குது இது வந்துட்டு ஓடுதா இல்லையான்னு சொல்லிட்டு. ஓகே, ஸோ லைக் அதுதான் வந்துட்டு பேசிக்கலி இந்த கான்செப்ட். ஸோ FIFO அப்படின்றதுமே வந்துட்டு இட் இஸ் பேசிக்கலி அ ஃபைல், பட் அ ஸ்பெஷல் கைண்ட் ஆஃப் அ ஃபைல். பேசிக்காக அது நீங்கள் FIFO பற்றி நீங்கள் போய் அது லைக் அதை போய் நீங்கள் வந்துட்டு ரீட் பண்ணும்போது யூ கேன் பேசிக்கலி அண்டர்ஸ்டாண்ட். ஓகேவா? ஸோ திஸ் இஸ் ஹவு இட் ஒர்க்ஸ். அண்ட் அதுக்கப்புறமா வந்துட்டு ஐ ஹாவ் URL shortener. இதுதான் வந்துட்டு அந்த மெயின் ஃபைல் மாதிரி. ஓகேவா? ஸோ திஸ் இஸ் வாட் வி கால் URL shortenerல வந்து ஷார்ட்னு சொல்லிட்டு ஃபங்க்ஷன் இருக்குது. அதில் வந்துட்டு நம்ம வந்து ஹேஷ் டேபிள் வந்து இம்போர்ட் பண்ணிவிட்டு அதில் வந்துட்டு நம்ம வந்து இந்த இன்சர்ட் ஃபங்க்ஷனை கூப்பிட்றோம். அதுக்கப்புறமா வந்துட்டு கெட் ரியல் URL. இது வந்துட்டு ஷார்டன் பண்ணுறதுன்றது. ஸோ we can do 2 operations. Either we can shorten like we can shorten something or அந்த கோடை நான் கொடுத்து I can get the real URL. ஸோ அதுதான் வந்து இந்த 2 ஃபங்க்ஷனுமே. ஸோ இந்த ஃபங்க்ஷன் இந்த கெட் ரியல் URL வந்துட்டு பேசிக்கலாக வந்து என்ன அப்படின்னா அந்த சர்ச் ஃபங்க்ஷன். பேசிக்கலாக அவ்வளோதான். அதுக்கப்புறமா வந்துட்டு அப்புறம் வேறு என்ன இருக்குதுன்ட்ட index.php. ஸோ இந்த index.php வந்துட்டு முதல்ல வந்து இந்த பைப்ஸை வச்சு அந்த விஷயங்கள் மேக் த IPC பாசிபிள், இன்டர் ப்ராசஸ் கம்யூனிகேஷன். அதுக்கப்புறமா வந்துட்டு இது லைக் இதெல்லாம் வந்து என்ன அப்படின்னா ஹெடர் லொக்கேஷன். இது வந்து பேசிக்கலாக என்னென்னா டு ரீடைரக்ட். ஓகேவா? திஸ் ஹெடர் HTTP ஹெடர் இது. அதுக்கப்புறம் இது எல்லாமே வந்து பேசிக்கலி HTML கோடு. அவ்வளோதான், வேறு ஒன்றுமே இல்லை. nothing more, nothing else. ஸோ லைக் யூ கேன் அண்டர்ஸ்டாண்டில் இது வந்து என்ன பண்ணுது அப்படின்ட்டு. ஸோ ஐ கெஸ் அவ்வளோதான். இதில் வேறு சொல்கிறதுக்கு பெருசாக வந்து ஒன்றுமே கிடையாது. பேசிக்கலி இந்த வீடியோ வந்து முழுக்க வந்து என்ன அப்படின்னா மோஸ்ட்லி இட்ஸ் அபவுட் ஹேஷ் டேபிள்ஸ். எப்படி வந்து ஹேஷ் டேபிளை வந்துட்டு ஒரு ரியல் வேர்ல்டு அப்ளிகேஷன் நம்ம வந்து யூஸ் பண்ணலான்றது தான். ஸோ நீங்களும் வந்து இந்த வெப்சைட்டை வந்து ட்ரை பண்ணி பார்க்கணும்னா ஜஸ்ட் திஸ் இஸ் த லிங்க்.